إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد الحمد لله. இன்றைய தினத்திலிருந்து பிறை 10 வரைக்கும் நபித்தோழர்கள் வாழ்வினிலே என்ற தலைப்பின் கீழ் தொடர் உரையாக நபித்தோழர்கள் வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினைகளை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்துடைய பிறை 5 நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவையான ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி மனிதர் வரைக்கும் சரி தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான், பாவமான காரியங்களில் முழுகக்கூடியவர்கள் தான். மனிதர்களை இறைவன் அப்படித்தான் படைத்திருக்கிறான். அந்த மனிதர்களில் சில நபர்களை மட்டும் இறைவன் தேர்வு செய்து இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் எதை செயல்படுத்த வேண்டும், எதை இலக்காக கொண்டு பயணிக்க வேண்டும் என்று ஏராளமான வழிமுறைகள் நமக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்த நபித்தோழர்கள், நம்மை போன்று மனிதர்கள், நமக்கு எப்படி உலகத்துடைய ஆசா பாசங்கள் இருக்கிறதோ, உலகத்துடைய ஆசையில் முழுகி வியாபாரத்தின் பக்கம் கவனம் செலுத்தி மறுமையுடைய அச்சமில்லாமல் மறுமையுடைய சிந்தனை இல்லாமல் பொடும்போக்காக உலகத்துடைய காரியங்களில் எப்படி நாம் முழுகி இருக்கிறோமோ அதே போன்றே நமக்கு முன்னால் வாழ்ந்த நபித்தோழர்களுக்கும் வியாபாரங்கள் இருந்தது, உலகத்துடைய ஆசைகள் இருந்தது, மற்ற காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நமக்கு எப்படி அனைத்து காரியங்களும் இந்த உலகத்தில் தற்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதே போன்று நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்களுக்கும் இருந்தது. அந்த நபி தோழர்கள் எல்லாவற்றையும் சந்தித்த போதிலும் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எது நிரந்தர வாழ்க்கையோ எது நித்திய வாழ்க்கையோ அந்த நிரந்தர வாழ்க்கைக்காக மறுமைக்காக அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி தோழர்களை சிலாகித்து வர்ணித்து பேசுகிறான். ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான். சாதாரண வாசகம் கிடையாது. இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற நபி தோழர்கள் தான் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். இன்னும் நபிகளார் சொல்றாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட அற்புதமான செய்தி, அன்சாரிகளை யார் நேசிக்கிறார்களோ, சஹாபாக்களை பற்றி நபிகளார் வர்ணித்து சொல்றார், அன்சாரிகளை யார் நேசிக்கிறார்களோ அது இறை நம்பிக்கையின் ஒரு அடையாளம், ஈமான்ல ஒரு அடையாளம்னு சொல்றார் சஹாபாக்களை நேசிப்பது. அன்சாரிகளை யார் வெறுக்கிறார்களோ, யார் சஹாபாக்களை நேசிக்கவில்லையோ அவர்கள் நயவஞ்சகர்கள். எந்த வாசகத்தை நபிகளார் பயன்படுத்துறாங்கன்னு பாரு. சஹாபாக்களை நேசிப்பது ஈமானில் ஒரு பகுதி, சஹாபாக்களை நேசிக்காதவர்கள், வெறுத்தவர்கள், நயவஞ்சகர்கள். இப்பேற்பட்ட ஒரு அழகான செய்தியின் மூலியமாக சஹாபாக்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் நமக்கு உணர்த்துகிறார்கள் பார். ஏனென்றால் அவர்கள் செய்த தியாகம் அளப்பரிய தியாகம். அவர்களுடைய தியாகத்தை நம்மால் ஈடுபடுத்த முடியாது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அது போன்று வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைப்பை தொடர் உரையாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இன்றைய தினத்தில் யாருடைய வரலாற்று சம்பவத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம் என்றால், முஸாப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவர் யார்? ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர். ஆரம்பத்தில் சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்.
அதில் ஒருவர் தான் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற முடியாமல் ஏராளமான சோதனைகள், ஏராளமான துன்புறுத்தல்கள் மக்காவில் வாழும் பொழுது நபி தோழர்கள் சிந்திச்சாங்க. கொஞ்ச நெஞ்ச சோதனைலாம் கிடையாது. கடுமையான முறையில் எந்த அளவுக்கு குறைஷி காபிர்கள் இஸ்லாமியர்களை துன்புறுத்த முடியுமோ, வேதனை செய்ய முடியுமோ, நினைத்து பார்க்க முடியாத அளவில் மக்காவில் ஆரம்ப காலகட்ட இஸ்லாமியர்களை துன்புறுத்தினார்கள், வேதனை செய்தார்கள். சில நபர்களை விட்டுட்டாங்க. சில நபர்களை வேதனை செய்தாலும் சில நபர்களை துன்புறுத்தவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அந்தஸ்து. முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். ஆனால் இவரை தொடுவதற்கு எந்த குறைஷிகளும் கிட்ட வரல. பிலாலை அடித்தார்கள், அம்மாரை கடுமையான முறையில் துன்புறுத்தினார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஈஸியா இலகுவா அடிக்க முடிந்த சில நபி தோழர்கள் மீது கை வைத்தார்கள். கை வைக்காத சில நபர்கள் இருந்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த பட்டியலில் முஸாப் பின் உமைரும் சேருவார். மக்கத்து குறைஷிகள் இலகுவாக இவர் மேல கை வைக்க முடியாது. ஏனென்றால் இவர்களுடைய பெற்றோர் மக்காவிலேயே அதிக பலம் படைத்த ஒரு குடும்பம். அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்கள், வசதி வாய்ப்புடைய உச்சத்தில் இருந்தவர்கள் முஸாப் பின் உமைருடைய குடும்பத்தார்கள். இவரை தொடுவதற்கு எந்த குறைஷி மக்களும் வரல. தொடுவதற்கு யோசித்தார்கள். ஆனால் வேறு வழியில ஏதாவது சோதனை கொடுக்கணும், முஸாபை விடக்கூடாது. எப்படி பிலாலை துன்புறுத்துகிறோமோ, அடிபட்டு உதைப்பட்டு எப்படி துன்புறுத்துகிறோமோ, ஏதோ ஒரு விதத்தில் முஸாபையும் துன்புறுத்த வேண்டும், வேதனை செய்ய வேண்டும். குறைஷிகள் திட்டங்களை தீட்டுகிறார்கள். திட்டங்களை தீட்டி என்ன செய்கிறாங்கன்னா, முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தார், அவருடைய தாய் வசதி வாய்ப்புடைய உச்சத்தில் இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்துல இல்லை. இஸ்லாத்திற்கு நேர் மாற்றமான மிகப்பெரிய எதிரி. கை வைக்க முடியாதவர்களை மக்கத்து குறைஷிகள் எப்படி வேதனை செஞ்சாங்கன்னா, அவங்க பெற்றோர்கள்ட்ட போய் பற்ற வைத்தார்கள். குறைஷிகளில் சிலர் என்ன செய்கிறாங்க, முஸாப் பின் உமைருடைய தாயாருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அந்த தாயாருடைய வீட்டிற்கு வந்து முஸாபுடைய தாயாரிடத்தில் சொல்றாங்க, உன் மகன் என்ன செய்யலாம் தெரியுமா? எந்த முன்னோர் மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ, காலங்காலமாக எதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, அந்த முன்னோர் மார்க்கத்தை விட்டு உன் மகன் வெளியே வந்து விட்டான். கருச்சிலைகளை வணங்கக்கூடாது என்று பிரச்சாரம் செய்கிறார். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், முஹம்மதை தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா? கை வைக்க முடியாதவர்களை, வேதனை கொடுக்க முடியாதவர்களை வேறு விதத்தில் சோதிச்சாங்க மக்கத்து குறைஷிகள். முஸாபுடைய தாயாருக்கு இந்த செய்தி கிடைத்த உடனேயே கோபத்தின் உச்சம். மகனை அழைக்கிறார்கள். மகனை அழைத்து விசாரிக்கிறார். முஸாபே, குறைஷிகள் சொல்லுவது சரியா? நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாயா? முன்னோர் மார்க்கத்தை கைவிட்டு விட்டாயா? கருச்சிலைகளை வணங்காமல் முஹம்மதை தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா என்று தாயார் விசாரிக்கும் பொழுதே முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தாயாரிடத்தில் சொல்கிறார்கள், ஆம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நீங்களும் இஸ்லாத்திற்கு வாருங்கள். அந்த தாய் சொல்றாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியில வந்துரு, முன்னோர் மார்க்கத்தை தூக்கி எறிந்து விட்டு செல்லாதே, இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்து விடுன்னு தாயார் கெஞ்சினார். ஒரு படி மேல மிரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். முஸாபே, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வராவிட்டால், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வரலனா உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, என் சொத்தில் ஒத்த பைசா கூட உனக்கு கிடையாது.
மக்காவில் பணம் பலம் மதித்த ஒரு குடும்பம், வசதி படைத்த ஒரு குடும்பம். நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வரலனா என் சொத்தில் உனக்கு பங்கும் கிடையாது, இந்த வீட்டில் உனக்கு இடமும் கிடையாது. இஸ்லாத்தை விட்டு வெளியில வந்துருன்னு தாயார் மிரட்ட ஆரம்பிக்கிறார்கள். தாயார் மிரட்டினாலும் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் என்னை எவ்வளவு மிரட்டினாலும் சரி, இந்த மார்க்கத்தை விட்டு நான் வெளியே வர மாட்டேன். என்னை வீட்டை விட்டு துரத்தினாலும், சொத்தில் எனக்கு பங்கு கொடுக்காவிட்டாலும், இறைவனிடத்தில் இருப்பதுதான் சிறந்த இடம் என்று தேர்வு செய்து இறைவனுக்காக தன் குடும்பத்தை தியாகம் செஞ்சுட்டு வெளில வர. எப்பேற்பட்ட ஒரு ஈமான் பார். முன்னோர் மார்க்கத்தை விட்டு விடாதே. விட்டா சொத்துல பணம் கிடையாது, பங்கு கிடையாது, வீட்டில் இடமும் கிடையாது. மிரட்டும் பொழுதும் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, எனக்கு காசு பணம் வேண்டாம், இந்த மார்க்கம் தான் வேண்டும் என்று மார்க்கத்தை தேர்வு செய்து வெளியே வந்த நபி தோழர். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் மார்க்கத்தை அதிகமாக கற்றுக்கொண்டார், அதிகமாக கற்றுக்கொண்டார். கிடைக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோடு நேரத்தை செலவு செய்த நபி தோழர் நபிகளார் சிறந்த பட்டத்தை கொடுத்தார்கள், முக்ரி. குர்ஆனை நன்கு அறிந்தவர், மார்க்கத்தை நன்கு அறிந்தவர். நபிகளார் வர்ணித்து சொன்னார்கள், சிறந்த பட்டம் முக்ரி என்ற பட்டத்தை முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். வெளியில வந்துட்டார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகிறார். இந்த நேரத்தில் மதீனாவிலிருந்து ஒரு கூட்டம் நபிகளாரை சந்திப்பதற்காக வரார். நபிகளாரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவில் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார், வெளியூருக்கு போக முடியல. மதீனாவாசிகள் வந்த மக்களுக்கு இஸ்லாத்தை நபிகளார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த மதீனாவாசிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்கள் ஊருக்கு எங்கள் நாட்டுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் அனுப்பக்கூடாதா? ஒரு நபரை நீங்க அனுப்புங்க எங்க கூட, அவரை வைத்து எங்கள் நகரில் மதீனா நகரில் நாங்கள் மார்க்க பிரச்சாரம் செய்கிறோம். நபிகளாரிடத்தில் கோரிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் 2 நபி தோழரை தேர்வு செய்கிறார்கள். அதில் ஒருவர் முக்ரி என்று அழைக்கப்பட்ட முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மற்றொரு தோழர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண் தெரியாத சஹாபி, ஊனமுற்ற சஹாபி. 2 பேரை தேர்வு செஞ்சு மதீனாவுக்கு அனுப்புறார். மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். மதீனாவில் 2 பெரிய குளம் இருந்துச்சு. மதீனாவில் இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவுக்கு பெரியதா அப்போ போகல. முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மற்றொரு நபி தோழருடைய கை கோர்த்து மதீனாவில் பிரச்சாரம் செய்கிறார்கள். அஸ்அத் பின் சுராரா என்று சொல்லக்கூடிய மதீனாவில் இருந்த ஒரு நபி தோழர், இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் தான். 2 நபி தோழர், முஸாப் பின் உமைரும் அஸ்அத் பின் சுராரா என்ற அந்த 2 நபி தோழர்களும் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு தெருவாக மார்க்க பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடம் பாக்கி விடல. அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும் பொழுதே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்ததே. மதீனாவில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவாகியதே. அதற்கு மிகவும் முக்கிய காரணம் முஸாப் பின் உமைருடைய தியாகம். ஆரம்ப நேரத்திலே மதீனாவுக்கு சென்று ஏகப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். மார்க்க பிரச்சாரம் செய்து இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் மார்க்கெடுத்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் மதீனாவில் இஸ்லாத்தை வெறுத்த கூட்டமும் இருந்தது, இஸ்லாத்தை எதிர்த்த கூட்டம். அவர்கள் என்ன செய்கிறார்கள், நாடு விட்டு நாடு வந்து ஒருவர் பிரச்சாரம் செய்கிறாரே,
ஒவ்வொரு வீட்டுடைய கதவை தட்டி இஸ்லாத்தை புதிதான மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாடு விட்டு நாடு வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நபரை விடக்கூடாது, கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டங்களை தீட்டி உசைத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரிடத்தில் கையில் ஈட்டியை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இஸ்லாத்தை எதிர்த்த கூட்டம் உசைதுன்னு ஒரு நபரை தேர்வு செஞ்சு அவருடைய கையில் ஈட்டியை கொடுத்து முசாபை கொலை செய்து விட்டு வாருங்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். உசைத் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் கையில் ஈட்டியை எடுத்துக்கொண்டே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே முசாபின் உமைரையும் அஸ்அத் பின் ஜுராரா என்று சொல்லக்கூடிய அந்த தோழரையும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்ற அந்த 3 தோழர்களையும் ஈட்டியால் கொலை செய்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் வேகமாக விரைந்து வருகிறார். வேகமாக விரைந்து வரார். விரைந்து வந்து முசாபை பார்க்கிறார். ஊரை விட்டு ஊர் வந்து நீ பிரச்சாரம் செய்கிறாயா? புதிதான மார்க்கத்தை உண்டாக்கி குழப்பத்தை விளைவுபடுத்தி கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி கையில் எடுத்து வந்த ஈட்டியை அவருடைய நெஞ்சில் குத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஈட்டியை எடுத்து நெஞ்சில் குத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுது 2 தோழர்கள் சொல்றாங்க, சில நிமிடங்கள் நாங்கள் சொல்வதை கேளுங்கள், நாங்கள் சொல்வதை கேட்டுவிட்டு அதன் பிறகு எங்களை நீங்கள் என்ன செய்தாலும் சரி அதற்கு நாங்கள் உடன்படுகிறோம், கொஞ்ச நேரம் நாங்கள் சொல்றதை கேளுங்க. ஈட்டியை எடுத்து குத்த வந்த அந்த தோழர் அப்படியே சமாதானம் ஆனார். சரி, என்ன சொல்றீங்க? முஸாப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழரும் அஸ்அத் பின் ஜுராரா என்று சொல்லக்கூடிய அந்த தோழரும் இஸ்லாத்தை பொறுமையாக எடுத்து சொல்கிறார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, கற்சிலைகளை வணங்கக்கூடாது, முன்னோர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது, இஸ்லாத்துடைய அடித்தளமான இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சாரத்தையும் 2 தோழர்கள் தங்களை கொலை செய்ய வந்த உசைத் என்று சொல்லக்கூடிய அந்த நபரிடத்தில் பொறுமையாக எடுத்து சொல்கிறார்கள். சில நிமிடம் 2 நபி தோழர்கள் கால அவகாசம் கேட்டாங்கல்ல, கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள். தங்களை கொலை செய்ய வந்த உசைத் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் எடுத்து வந்த ஈட்டியை கீழே போட்டு அடுத்த வினாடி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, தன்னை கொலை செய்வதற்கு வந்த அந்த எதிரி இடத்திலையும் எப்படி பிரச்சாரம் செஞ்சாங்கன்னு பாருங்க. இஸ்லாத்திற்காக எப்பேற்பட்ட தியாகம்! இன்றைக்கு இலகுவாக இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்து விட்டது. இலகுவான முறையில் அனைத்து செய்திகளும் அறிந்து கொள்வதற்கான அத்துணை வாய்ப்பும் இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை, தெரிந்த செய்திகளை பிறர் நபர்களுக்கு மத்தியில் எத்தி வைப்பதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறோம் யோசித்து பாருங்கள். கற்ற கல்விய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதிலே மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. இப்போ ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு, கட்டுனா ஆலிமாவை தான் கட்டுவேன். 10வது படிக்கிறியா, 12வது படிக்கிறியா, மதரசாவில் போடு, 3 வருஷம் ஆலிமா படி. கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில் எவ்வளவு முயற்சிக்கிறோம் யோசித்து பாருங்கள். வெளியில வந்து பிரச்சாரம் செய்வது கிடையாது, இஸ்லாத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதும் கிடையாது. இதே ஆண் மக்களா, அவங்க உலக கல்வி மட்டும் போதும், உலக கல்வி முக்கியம்தான், மாற்று கருத்து இல்லை. உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை எவ்வளவு அளவு மார்க்க கல்விக்கு கொடுக்கிறோம். அவர் பட்ட படிப்பு படிக்கிறாரா, அது போதும். மணப்பெண்ணா ஆலிமாவ முடி. யோசித்து பாருங்கள். கற்ற கல்வியை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதும் கிடையாது. கற்ற கல்வியை பிற நபரிடத்தில் எடுத்து சொல்வதிலும் தயக்கமா இல்லையா? அன்றைக்கு மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்ட மார்க்கத்தை வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தினார்கள்.
பிறகு நபரிடத்திலும் எடுத்து சொன்னார்கள். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், தன்னை கொலை செய்வதற்கே வந்தாலும் சரி, தன்னை கொல்ல வந்த அந்த நபரிடத்திலையும் பிரச்சாரம் போனதே. அந்த பிரச்சாரத்துடைய விளைவு அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு கஷ்டப்பட்டு அன்றைக்கு இஸ்லாத்தை பின்பற்றினார்கள். இன்றைக்கு இலகுவாக நமக்கு மார்க்கம் கிடைத்து விட்டது. இலகுவாக மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான அத்துணை வழிகள் இருந்த போதிலும் வணக்க வழிபாடுகள் விஷயத்துல எவ்வளவு அலட்சியம்னு பாருங்க. ரமலானுடைய முதல் நாள் நிரம்பி வழிஞ்சிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. ஃபஜருடைய முதல் நாள் ரமலான் மாசம் நிரம்பி வழிஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபஜருடைய அந்த வக்தம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. சரி, ரமலான் மாசம் விடுங்க, போன மாதம் ஷாஃபான் மாதத்துல ஃபஜருடைய தொழுகையில முதல் 3 வரிசை தாண்டலங்க. ரமலான் முடிந்து அடுத்து வரக்கூடிய மாதத்திலேயாவது அமல்கள் விஷயத்தில் ஆர்வம் காட்டுமா? கேள்விக்குறி. இந்த மாதத்தில் நடிக்க கூடாதுங்க. அது இறைவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வணக்கம் என்பது இறுதி வரைக்கும் இருக்கணும். அன்றைய காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள் அப்படிதான் இருந்தார்கள். வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்விகளை கற்றுக்கொண்ட பிற நபரிடத்தில் பிரச்சாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை பிற நபருக்கு எடுத்து சொல்லுங்கள். முஸஅப் பின் உமைர் அதை செய்தார். இன்றைக்கு செய்திகள் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு செய்தி தெரியாம இங்க யாரும் அமர்ந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது கை தூக்க முடியுமா? இஸ்லாத்தை பற்றி எனக்கு ஒரு செய்தி கூட தெரியாது சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர்? தெரிந்து வைத்த அந்த செய்தியை பிற நபர்களுக்கு எத்தனை பேர் எடுத்து வச்சிருக்கோம்? நபி தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நம்மை போன்று மனிதர்கள், மலக்குகள் கிடையாது. உலகத்துடைய ஆசா பாசங்கள், நமக்கு எப்படி வியாபாரங்கள் இருக்கிறதோ அது ஒட்டு மொத்தமாக நபி தோழர்களுக்கும் இருந்ததே. ஆனால் உலக வாழ்வை தேர்வு செய்யவில்லை. வியாபாரத்தை காட்டி மார்க்க விஷயத்தை விட்டு புறந்தள்ளி செல்லவில்லை. நம்மை போன்று மனிதர்கள் தான். நாம் அவர்களை போன்று வாழ்வதற்கு முயற்சி செய்வது கிடையாது. அவர்கள் இறுதி வரைக்கும் இஸ்லாத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு வந்தார்கள். முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணத்தில் ஊறி திரிந்த மனிதர். மார்க்கத்திற்காக சொத்து வேணான்னு வெல்ல வந்தார். இறுதியாக அவருடைய மரணம் எப்படி அமைஞ்சிச்சு தெரியுமா? உஹதுடைய யுத்தக்களம், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டார். 70க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் அந்த யுத்த களத்தில் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த வரிசையில் முஸஅபும் ஒருவர். அவரும் கொலை செய்யப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். பணத்தில் ஊறி திரிந்த அந்த நபி தோழருடைய இறுதி அம்சம், உடலை கஃனிடுவதற்கு துணி இல்லை. யோசிச்சு பார். கஃனிடுவோமுங்களங்க, கஃனிடுவதற்கு துணி இல்லைங்க. தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. பணத்துடைய உச்சத்தில் வாழ்ந்த நபி தோழர் மார்க்கத்திற்காக அனைத்தையும் இழந்து, எல்லாவற்றையும் இழந்து இஸ்லாத்திற்காக வந்தார், தியாகம் செய்தார், மார்க்கத்தை பின்பற்றினார், மார்க்கத்தை எடுத்து சொன்னார். ஏராளமான நபர்களை இஸ்லாத்தின் பக்கம் வார்த்தெடுத்தார். நபிகளார் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். அவருடைய மரணம் அடக்கம் செய்வதற்கு கஃன் துணி இல்லை, பத்தல. யோசித்து பாருங்கள், எப்பேற்பட்ட தியாகம்! கற்பனைக்கு எட்டாத தியாகம்ங்க. கற்பனை கூட செய்ய முடியாது. அது போன்றுதான் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இஸ்லாத்திற்காக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்வில் ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. கேட்ட செய்திகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். கற்ற கல்வியை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும்.
பக்கத்தில் பத்திரிகைக்கு பக்கத்தில் பேர் மட்டும் இருக்குன்னு ஆசைப்படக்கூடாது. வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதை தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். இந்த விஷயத்தில் அலட்சியமாக இல்லாமல் இதற்கு அதிகமாக வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாளுடைய ஒவ்வொரு நபித்தோளுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவத்தை தொடர்ச்சியாக பார்ப்போம் என்று கூறி என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.